ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ ஆமாம், இது வந்து நான் வாங்கின புது கார்டு ஐலாண்ட் டைம் வெல்னஸ் அப்படிங்கிற கார்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு. ஏன்னா நம்ம பண்ணுற ரீடிங்கில் எல்லாமே என்ன ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை நோக்கி யார் ஹூ இஸ் கமிங் டுவர்ட்ஸ் யூ வித் வாட் இன்டென்ஷன் ஹீஸ் கமிங் டு யூன்னு பார்க்குறோம்ல. நம்ம லைஃபுக்குள்ளே யார் என்ட்ரு ஆகுறா, அவங்க என்ன இன்டென்ஷனோட என்ட்ரு ஆகுறாங்க அப்படிங்கிற ரீடிங்ஸ் நிறைய பார்க்குறோம் நம்ம. இப்போ நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி ரீடிங்ஸ் பார்க்குறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ரீடிங்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் ரீடிங்ஸ். ரொம்ப ஃபியூ வருது கெரியர் ரீடிங்ஸ் வரும். இந்த ரெண்டு தான் எனக்கு அடிக்கடி வரும். ஏன்னா கெரியர்ல வரும்போதே ஃபினான்ஸும் சேர்ந்து வந்துடுது, ரிலேஷன்ஷிப்ல வரும்போதே லவ்வும் சேர்ந்து வந்துடுது, அவங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஷிப்பும் சேர்ந்து வந்துடுது. ஸோ இந்த ரீடிங்ஸ் பார்க்கும் போதெல்லாம் என் லைஃபுக்குள்ள ஒரு பர்சன் ஆல்ரெடி இருக்காங்க, அவங்க என்ன இன்டென்ஷன்ல என் கூட இருக்காங்க. அதே மாதிரி இப்போ புதுசா ஒரு பர்சன் என்ட்ரு ஆக போறாங்கன்னா அவங்க என்ன இன்டென்ஷனோட என்ட்ரு ஆவாங்க அப்படிங்கிற கிளைண்ட்ஸுக்கான ரீடிங்கும் பார்க்குறேன். நம்ம போடுற ரீடிங்ஸ்லையுமே வந்து ட்வின் ஃப்ளேமாக இருந்தாலும் கூட சரி, இல்லை வேற ஏதோ ஒரு பர்சன் ஸ்பெசிஃபிக் பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்றோம், இல்லை அவங்களே வந்து நம்மளை மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, இல்லை அவங்களே நம்ம லைஃபுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க, ஒரு சோல்மேட் என்ட்ரு ஆகுறாங்க. வைப்ரேஷன் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உண்மையிலேயே அவங்கள நம்பலாமா, அவங்க என்ன இன்டென்ஷனோட என்கிட்ட வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம வந்து யோசிக்கிறோம்ல. ஸோ அந்த இன்டென்ஷனை கண்டுபிடிக்கிற கார்ட்ஸ் தான் இது. ஓகேயா? ஸோ இப்போ ஒரு கார்டு ஷஃபிள் பண்ணி எடுப்போம், என்ன இன்டென்ஷன் பார்ப்போம். பாரடைஸ் தெரியுதா? பாரடைஸ். ஸோ இந்த பாரடைஸ் கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹாப்பினஸ், எக்ஸ்பான்ஷன், ஜாய், பிளேஃபுல்னஸ், ஒன்னஸ், என்ஜாயிங் ஈச் அதர். ஓகே, ஸோ அவங்களோட இன்டென்ஷன் இதுதான். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த கார்ட்ஸு. ஸோ நான் இதை டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ தட் யூ கேன் நோ கார்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது. ஹேண்ட் ஆஃப் கார்ட்ஸ். ஹேண்ட் ஆஃப் கார்ட்ஸ்னா என்ன? டேக் அ சான்ஸ், ரிஸ்க், பீயிங் ஸ்ட்ராட்டஜிக், ஆப்ஷன்ஸ், நாட் ஷோயிங் ஹேண்ட், கேம்பிளிங். ஓகேயா? அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஹேண்ட் ஆஃப் கார்ட்ஸ்னா. அடுத்த இன்டென்ஷன் என்ன? லவ், அன்கண்டிஷனல் லவ், செல்ஃப் லவ், ஒன்னஸ், பேஷன், அஃபெக்ஷன், அட்ராக்ஷன். ஓகே, அடுத்த கார்டு பார்ப்போம். டேட், மீட்டிங் சம் ஒன் நியூ, டேட்டிங், கெட் பேக் அவுட் தேர், பிளான், செட் அ டேட். ஓகேயா? அடுத்தது வந்து கிசஸ். கிசஸ்னா என்னன்னா, அன்கண்டிஷனல் லவ், லவ்விங், கிவிங் அண்ட் ரிசீவிங், அஃபெக்ஷன், ஃபாலிங் இன் லவ். இதெல்லாம் அவங்களோட இன்டென்ஷன். அப்போ நம்ம ரீட் பண்ணும்போது இந்த இன்டென்ஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் உண்மையில அந்த பர்சனோட இன்டென்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கார்மிக் ரிலேஷன்ஷிப், ஃப்ளீட்டிங், ட்ரிகர்ஸ், டர்மாயில், ரிசென்ட்மெண்ட், லெசன்ஸ், லெட்டிங் கோ அண்ட் லவ்விங் யூ. இது எல்லாமே கார்மிக் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கும். அடுத்தது என்ன? கீஸ் ஆன் அ ரிங். ஓகேயா? மெனி ஆப்ஷன்ஸ், டெசிஷன்ஸ், அன்கன்ஸ்ட்ரக்ஷனல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் அலாங், ஒன் நைட் ஸ்டாண்ட். அப்போ நம்மளை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு இருக்கும். அடுத்தது என்ன? பாம் ட்ரீ. பாம் ட்ரீ தான் அவங்களோட இன்டென்ஷன்னா ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி, பெர்மனன்ஸ், க்ரோத், என்டியூரன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன் நம்மக்கிட்ட என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இதுக்காக தான் இந்த கார்டு வாங்கினேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.